வங்கக்கடலில் 27ஆம் தேதி உருவாகும் மோந்தா புயல். தமிழகத்தில் அதீத கனமழை எங்கெல்லாம் பெய்யும்? வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி 24/10 அதிகாலை 5:30 மணி அளவில் உருவானது. இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி புயலாக மாற வாய்ப்பு அதிகம் இருப்பதாக எதிர்பார்க்கப்பட்டது. அதன்படியே வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த கட்டமாக புயலாக மாறியுள்ளது. வரும் 27ஆம் தேதி உருவாக உள்ளதாக எதிர்பார்க்கப்படும் புயலுக்கு மோந்தா என்ற பெயர் சூட்டப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை தொடங்கிவிட்ட நிலையில் முதல் சுற்று மழை பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தவில்லை. ஏனெனில் வங்கக்கடலில் சமீபத்தில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாகவே மட்டுமே வலுப்பெற்றது. அதே நேரம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ புயலாகவோ வலுவடையவில்லை. தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் மழை பெய்த போதிலும் பெரிய அளவில் அலை இல்லை. அதனுடைய வலு குறைந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக மாறியதால் மழைப்பொழிவு குறைந்துவிட்டது. இந்த நிலையில் வங்கக்கடலில் மேலும் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகியுள்ளது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனையொட்டி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்த நிலையில் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு நிலை வரும் 27ஆம் தேதி புயலாக உருவாகக்கூட வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்த புயலுக்கு மோந்தா என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அக்டோபர் 24 அன்று தொடங்கியுள்ள இந்த புயல் அக்டோபர் 26ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் 7ஆம் தேதி புயலாகவும் வலுப்பெறும் வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. இந்த புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று புயலாக மாறும் என்று கணித்துள்ள வானிலை ஆய்வு மையம் அக்டோபர் 27ஆம் தேதி சென்னையில் மிக கனமழை பெய்யும் என்று எச்சரித்துள்ளது. இதனிடையே இந்த புயல் காற்றழுத்த தாழ்வு பகுதி குறித்து டெல்டா வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்திரன் நேற்று கூறுகையில், புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி தமிழகம், ஆந்திரா ஆகிய 2 மாநிலங்களை நோக்கி நகர்வதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. ஆழ்கடலில் இந்த தாழ்வு பகுதி உருவாகியிருப்பதால் அடுத்தடுத்த நேரங்களை வேகமாக அடைய வாய்ப்புள்ளது. அந்த வகையில் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடையும். தொடர்ந்து இது புயலாகவும் 27ஆம் தேதி மாற வாய்ப்பு அதிகம். ஆனால் உடனுக்குடன் வேகமாக வலுவடைந்தால் ஆந்திராவை நோக்கி நகரும். அதுவே அமைப்பு வலுவடைவதில் தாமதம் ஏற்பட்டால் தீவிர காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவோ அல்லது சாதாரண புயலாகவோ வட தமிழகம், தெற்கு ஆந்திராவை நோக்கி நகர வாய்ப்புள்ளது என்றார்.